இந்த டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டோரி. 2010ல மும்பைல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெகுலரா ஃபுட்பால் விளையாட கிரவுண்ட் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பப்ளிக் கிரவுண்ட் எல்லாமே ஆக்குபைடு இல்லனா பேட் கண்டிஷன்ல இருந்துச்சு. ஒரு நாள் லண்டன்ல ஒரு ஆர்டிபிஷியல் கிரவுண்ட் பத்தி கேள்விப்படுறாங்க. அது 24/7 அவைலபிளா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ரெண்ட் கொடுத்து அதுல விளையாடலாம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா கொடுத்துச்சு. ஒரு ஸ்மால் டர்ஃப் செட்டப்க்கு இன்வெஸ்ட் பண்ண இனிஷியலா ஒரு இன்வெஸ்டரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. தென் சடனா தே மேக் ஏ போல்ட் டெசிஷன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மணி கலெக்ட் பண்ணி மும்பைல ஃபர்ஸ்ட் 5 இயர் சைடு டர்ஃப் கிரவுண்ட ஓபன் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஓபன் பண்ண கொஞ்ச நாள்லயே அவங்க பிசினஸ் செம சக்சஸ்ஃபுல்லா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கார்ப்பரேட் டீம்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ப்ராஃபிட் ரொம்பவே நல்லா வருதுன்னு சொல்லி மல்டிபிள் லொகேஷன்ல எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லா டர்ஃப் கிரவுண்ட் சூப்பர் டிமாண்ட்ல இருக்கு. பிகாஸ் ஆஃப் எல்லாரும் சேஃபா கம்ஃபர்டபுளா விளையாடணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி டர்ஃப் பிசினஸ் வந்ததுக்கு மெயின் ரீசன் லேக் ஆஃப் ப்ராப்பர் பிளே ஏரியா அண்ட் டிமாண்ட் ஃபார்